கேரளாவில் விஜய், ஆந்திராவில் விஜய், கர்நாடகாவில் விஜய் நல்ல டான்ஸுக்கு நல்லா கை தட்டுவாங்க. ஓட்டு எங்கேயா இருக்கு? என்னைக்கே அவருக்கு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். சசிகலா கூட போயிருவாங்க, எடப்பாடி கூட போயிருவாங்க, பல நிரூபிக்காத விஜய் கூட போயிருவாங்கன்னா எழுதி படிச்சு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். நடைமுறையில் நடக்காது. நடைமுறையில் அரசியல்வாதிக்கு லாபம் தான். சிரிக்காதீங்கப்பா, சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு அது நடக்கு. 117 காங்கிரஸுக்கு 117 விஜய்க்கு நீ கள்ள கப்சாக்களை ஜானாரிக்கசாமி மாதிரி கொடுத்த பணத்துக்கு கூவ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜானாரிக்கசாமி பலம் நிரூபிச்சவனுக்குள்ள மரியாதையும் பலம் நிரூபிக்காதக்குள்ள மரியாதையும் தனிப்பா. சும்மா ரீல்களை விட்டுக்கிட்டு கோடிகளை வாங்கிக்கிட்டு ஊடகங்களில் கள்ள கட்டுக்கதைகளை விட்டுட்டு தெரியாத. அன்புமணியை விட ராமதாஸுக்கு ஆஃபர் கொடுத்து அன்புமணியை பொலிட்டிக்கலாக க்ளோஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. அன்புமணி தான் இதில் அலர்ட்டாக இருக்கணும். ராமதாஸ் தான் நமக்கு ஹிந்தி படி, கம்ப்யூட்டர் படி, ராஜ்யசபா உனக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. நம்ம 98 அவருக்கு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக. மேடத்துக்கு இந்த செய்தி சாக்கா இருக்குல்ல, கலைஞரே அது பொருந்தா கூட்டணியை உருவாக்கித்தான் கொள்கையற்ற கூட்டணி உருப்பான்னு என்ன திட்டாரு. அவர் விஜய காட்டி அன்புமணிகிட்ட எடப்பாடிகிட்ட பேரம் பேசுகிறாரா? 10.5 வச்சு சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் நின்று மிரட்ட போகிறாங்களாங்கிறது அன்புமணி எடுக்க வேண்டிய முடிவு. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அரசியல் கூட்டணி என்னவா அமையும்? 2026 தமிழ்நாடு அரசியல் களத்தை எதெல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னா கூட்டணி அப்படின்ற இங்க ஒரு விஷயம் கண்டிப்பா முக்கியமானதா இருக்கும். இந்த கூட்டணிகள் என்னவாகவா மாறும்? டிசம்பர் ஜனவரியில கண்டிப்பா ஒவ்வொரு கட்சியோட கூட்டணிகள் அறிவிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ரத்தி. 2026 தமிழ்நாட்டின் அரசியல் கூட்டணிகள் என்னவா இருக்கும்? திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதே போல இருப்பார்களா, இல்ல சில மாற்றங்கள் எதுனா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதிருப்தியில இருக்கிறதா காங்கிரஸ் தரப்புல இருந்தும் சொல்லியும் இல்ல எங்க கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு ஒரு பக்கம் தகவல் வந்தாலும் கூட என்னென்ன மாதிரி கூட்டணிகள் அமையும் சார்? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவன் ஆர்டி தான். இன்டாக்டா இருக்குங்கிறத ராகுல் காந்தி உறுதிப்படுத்திட்டாரு. மோடி அடிச்ச ஒரு அடியில ராகுல் காந்தி கதறிக்கிட்டு ஸ்டாலின் விழுந்துட்டாரு. ஜோதிமணி அம்மையாரு மோடி அடிச்ச ஒரு அடியில உங்க ராகுல் காந்தி கதறிட்டு விழுந்துட்டாருமா. இவரை நம்பியா நீங்க டைலாக் பேசுனீங்க ஸ்டாலினுக்கு எதிரா? ஐயா மாணிக்கம் தாகூர் ஒரு அடி மோடி அடிச்சாரு, அடி கதறிக்கிட்டு ராகுல் காந்தி விழுந்துட்டாரு ஸ்டாலின்ட்ட. இவரை நம்பியா நீங்க வார்த்தை பேசுனீங்க? ஐயா கார்த்திக் சிதம்பரம் நீங்கள் பெரியவங்க தான், 10% எடுத்தவங்கள அவங்க 3-2 தானே, 3-4 தானே, சரி 2 இல்லை 4. அதனால உங்களை நான் குறை சொல்ல விரும்பல. மோடி பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ்னாரு. அப்படி ஸ்டாலின் கலத்தி விட்டுருவாரோ, அகிலேஷ் யாதவ் கலத்தி விட்டுருவாரோ, சரத்பவார் கலத்தி விட்டுருவாரோ, நம்ம தெருவுந்தன்னையாக போயிடுவோமோ, ஒன்றுமில்லாமல் போயிடுவோமோ, வேணுகோபாலாவது புண்ணாக்காவது. கேரளாவில் விஜய், ஆந்திராவில் விஜய், கர்நாடகாவில் விஜய் நல்ல டான்ஸுக்கு நல்லா கை தட்டுவாங்க. ஓட்டு எங்கேயா இருக்கு? என்னைக்கே அவருக்கு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே மோடிஜியை பார்த்து ஜெயலலிதாவே விஜயை வெட்டு செல்லா நாட்டுன்னு 14 நிரூபிச்சுட்டாங்க. கடைசியில் நம்ம திமுக அணியில் விக்கிரவாண்டியில் இருந்தோம். விக்கிரவாண்டியில் இவர் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்தாரு. அங்கே எல்லாரும் ஜானாரிக்கசாமியே 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு, நோட்டாவுக்கு ஓட்டு கூடும்லாம் சொன்னாங்க. ஒன்றுமே நடக்கலையே, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சே. அப்படியே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறோன்னு ஸ்டாட்டஸ்கோ பொலிட்டிக்ஸுக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட போயிட்டாரு. காங்கிரஸுக்குள்ளே பேசினவெல்லாம் வாயடைச்சு போனான். நீ போய் பாரு, மோடிக்கு நல்லது. ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்களை 3 எலெக்ஷனில் காட்டினவர். ஜெயலலிதா கிட்ட அவமானப்பட்டு உதயநிதி ஸ்டாலின்கிட்ட லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணப்பட்டு ஒரு பாப்புலாரிட்டியும் கூட்டம் சேர்க்கக்கூடிய சக்தியும் மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன பலன்னு தெரியாத விஜயை நம்பி ராகுல் போயிடுவாராக்கும். என்னையா கதை விட்டீங்க? கலரா ரீல் விட்டீங்க. அந்த ரீலை விட்டான், தப்பிச்சிட்டான். ரவீந்திரன் துரைசாமி ஓனர் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனே சசிகலாட்ட இவங்க தான் அடுத்த முதல்வர் பூச்செண்டு கொடுத்துட்டு இருந்த போது கவர்னர் வரமாட்டாரு, சசிகலாவுக்கு பதவியேற்புலாம் நடத்தாதுன்னு சொன்னோன்னா
அந்த துணிச்சலாம் மோடியை நம்பி அந்த கருத்தை சொல்லக்கூடியவன். நாளைக்கு நம்மளும் தப்பாக பேசணும்னா நம்மளையும் விமர்சிப்படுவாங்கிறதுல தெளிவாக அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் விஜய் கூட்டணியெல்லாம் ஒரு கற்பனை, ஏட்டு சுரக்கா, சரவெடி, கப்சாக்கள் தான், ஊதி பறக்கக்கூடிய பலூன் தாங்கிறத எழுதியிருந்தாங்க. எனிவே ராகுல் காந்தியே சரண்டர் ஆயிட்டாரு ஜோதிமணி அம்மையார், ராகுல் காந்தியே சரண்டர் ஆயிட்டாரு மாணிக் தாகூர் ஐயா, மோடிக்கு அடி அப்படி ஒன்று. அடுத்தால விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட தெளிவாக இருக்கிறாங்க, எல்லாருமே இன்டாக்டாக இருக்காங்க. காரணம் என்னன்னா எல்லாருமே தோத்து போய் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 33 விழுக்காடு பலம் கொண்டவங்க 53 விழுக்காடு வாக்கு எடுத்து இருக்கிறாங்க. ஸ்டாலின் ஜோதி பாஸ் மாதிரி இந்த அணியை கட்டமைச்சு கொண்டு போறாரு. அல்லது திருமாவளவன் பேசுனதுக்கெல்லாம் கலைஞர்னா கூட்டணி உடஞ்சிருக்கும், காங்கிரஸில் 4 பேர் பேசுனதுக்கெல்லாம் கூட்டணி காலி ஆயிருக்கும். ஆனால் ஸ்டாலின் அதை பொறுமையாக ஜோதி பாஸ் டைப்பில் கொண்டு போகிறாரு. என்றாலும் மாணிக் தாகூர் ஜோதிமணிக்கெல்லாம் 29 டிக்கெட் விஷயத்தில் கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட பெருந்தன்மையாக நடந்த மாதிரி நடப்பாரா என்னன்னு தெரியல. பட் அவருக்கு கேரக்டர் நடக்க தான் செய்கிறாரு. இவங்களெல்லாம் பொருட்டாக எடுத்துக்காண்டா, நம்ம காரியத்தை பார்ப்போன்னு தான் போயிட்டுருக்கிறாரு. ஸோ ஸ்டாலினுக்கு அந்த ஜோதி பாஸ் ஸ்டைல் அணுகுமுறை, அதனால விசிகே வந்து வெளில போகாது இவங்க கூட கூட. ஆனா விசிகே அவர்கள் இப்போ பேசும்போது கூட கடந்த வாரங்கள்ல விசிகே ஜெயிக்குதோ இல்லையோ திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கட்சி தலைவரும் பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? அவங்க இன்டாக்டா அந்த அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க 0.7% வாக்கு எடுத்தவங்க இந்த அலைன்ஸ்ல சேர்ந்து 2 மக்களை உறுப்பினர் ஜெயித்து அங்கீகாரமே பெற்றுட்டாங்க. கலைஞரோட ஒன்று உதயசூரியன், ஒன்று தனிச்சின்னங்கிறனால அங்கீகாரம் பெறல. இதோட 2 தனிச்சின்னம் வாங்கி அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்க. ஸோ அரசியல் அரங்கத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாட்டு விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியால் இருக்குது. பாமக அண்ணா திமுக கூட்டணியோட அங்கீகாரத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. ஸோ திமுக கூட்டணியில் எல்லாத்துக்குமே லாபம், வின் 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 சிச்சுவேஷன் எல்லாருக்குமே. ஸோ இந்த கூட்டணி வெற்றி தொடரும் வர இந்த கூட்டணி தொடரும். ஒரு சிலர் சசிகலா கூட போயிடுவாங்க, எடப்பாடி கூட போயிடுவாங்க, அப்படி பல நிரூபிக்காத விஜய் கூட போயிடுவாங்கன்னா எழுதி படிச்சு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். நடைமுறையில் நடக்காது. நடைமுறையில் அரசியல்வாதிக்கு லாபம் தான் குறி. அக்யூமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அக்யூமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அப்போ நீங்க வெற்றி பெற்ற ஒரு அணியை விட்டு பலம் நிரூபிக்காத விஜய் கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. அப்படியே அதை போட்டால் கிண்டல் பண்ணலாம். கார்த்திக் சிதம்பரம் சிஎம் கேண்டிடேட்டா, விஜய் சிஎம் கேண்டிடேட்டான்னு கூட நம்மளும் அவன் கூட்டணி எழுதவனுக்கு மறுநக்கல் அடிக்கிறதுக்கு நம்ம இதை பேசலாம். எனிவே திமுக அணி இன்டாக்ட். அவங்க 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுப்பாங்க. அவங்களுக்கு எதிராக எடப்பாடி தலைமையில் ஒரு அணி, சீமான் தனியா 214லையும் சில கொள்கைகளை சொல்லிக்கிட்டு அவர் தெளிவா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம், தமிழர், பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு அப்படின்னு அவர் நிற்கிறாரு. விஜயும் தனிச்சு சிஎம்ங்கிற லெவலில் களத்துக்குள்ள இப்போ வந்திருக்கிறாரு. ஸோ 4 முனை போட்டி இருக்கும். 4 முனை போட்டியில் 57-62 காமராஜர் உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல ஸ்டாலின் எடுப்பார். ஓகே, இப்போ அதிமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இவங்க எல்லாம் இந்த கூட்டணி விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சரி இருக்காங்க? அதிமுக கூட்டணியில என்டிஏல இருந்த தினகரனும் ஓபிஎஸும் எடப்பாடியை சிஎம்மா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஸ்டாலினை சிஎம்மா சொல்லி போகலாம், அல்லது என்டிஏ பெருசாக்கி பிஎம்ஓ எண்ணப்படி அண்ணாமலை எண்ணப்படி புது சிஎம் கேண்டிடேட் யாராவது அரசியல் சக்தியாக வருவாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கலாம். சிரிக்காதீங்கப்பா, சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னமே இன்னைக்கு வராது நடக்கு. இது ஒரு ஆப்ஷன் தான். நான் வந்து இதுதான் முடிஞ்ச முடிவுன்னு எதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்க சொல்ல மாதிரி 117 காங்கிரஸுக்கு 117 விஜய்க்கு இன்னைக்கு கள்ள கப்சாக்களை ஜானாரிக்கு சேவை மாதிரி கொடுத்த பணத்துக்கு கூவ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் தெளிவாக சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுங்கிற போது சில லாஜிக்களை வச்சு தினகரனும் ஓபிஎஸும் எடப்பாடி இல்லாத இன்னொரு சிஎம் பிராடர் என்டிஏ அதில் அண்ணாமலை உருவாக்குனார்னா வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷனை சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸை வச்சு தான் நான் சொல்றேன். மற்றவங்க மாதிரி ராகுல் காந்தியை இத்தனாம் தேதி விஜய் சந்திக்கிறார். சந்திச்சா என்ன பண்ணுவாரு? தம்பி வாங்க, நீங்க தம்பியா ஈக்குவல் ஏஜா என்னன்னு தெரியல, நீங்க ஒரு 6 சீட்டு நான் குறைச்சிக்கிறேன், ஸ்டாலின்ட்ட ஒரு 3 சீட்டு வாங்கி ஒரு 8-10 சீட்டு நீங்க நின்னுங்க, கை சின்னத்தில் நின்னுங்கன்னு தான் சொல்லுவார். பலன் நிரூபிக்காதவருக்கு அவர் தான், அவ்வளவுதான் மரியாதை. ஜானாரிக்கு சாமி பலன் நிரூபிச்சவனுக்குள்ள மரியாதையும் பலன் நிரூபிக்காதவருக்குள்ள மரியாதையும் தனிப்பா. சும்மா ரீல்களை விட்டுக்கிட்டு கோடிகளை வாங்கிக்கிட்டு ஊடகங்கள்ல கட்டுக்கதைகளை விட்டுட்டு தெரியாத
புரியுதா இப்போ? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து தினகரன் ஓபிஎஸ் முன்னெடுப்பாங்க. இதுல தினகரன் ஓபிஎஸ்க்கும் டிஎம்கே ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் தான் இருக்கு. இருக்கு. அது பிரியாரிட்டியா கூட மாறலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ் ஒரு சி சுப்பிரமணியம், ஒரு அன்பழகன் இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய உயர் இடத்துல வச்சு ஓபிஎஸ் மதிச்சு அவர் உள்ள எடுத்துக்கிற வாய்ப்பு உண்டு. தினகரனுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அவரு ஒரு வாக்கு பலத்தை நிரூபிச்சு ஒரு தனி கட்சி நடத்துறவருங்கிறதுனால அந்த கூட இருக்கவங்களுக்கெல்லாம் வேலு கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், கோயில்பட்டியில் ஒருத்தர், இவங்களுக்கெல்லாம் சீட்டு எதிர்பார்த்து அதை அனுப்பாரு. ஸோ ரெண்டு ஒருத்துக்குமே டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு. அரசியல்வாதி லாபத்துக்காக தான் இருப்பான். பாண்டேக்கு இச்சஸுக்கோ, துக்ளக்கு இவருக்கு இச்சஸுக்கோ, இல்லை ரவீந்திரன் துரைசாமி இச்சஸுக்கோ, எவன் இச்சஸுக்கும் எவனும் பண்ண மாட்டான். அவன் லாபத்துக்கு தான் பண்ணுவான். எது லாபங்கிறதான் அரசியல்வாதி அனுப்பான். ஸோ தங்களுக்கு என்ன லாபங்கிறதான் அரசியல் தலைவர்கள் பார்ப்பாங்க. இதுல தினகரனுக்கு இவர் விஜய் ஆப்ஷனும் இருக்கு. பட் 60 சீட்டு கேட்பாரு. 60 கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் இதுவரை அவருக்கு பேச்சுல விஜய் ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணல. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு விஜய் ஆப்ஷன் இருக்குது. பட் 20-30 சீட்டு கேட்பாரு. ஓபிஎஸ் சொல்லும்போது டிசம்பர் 15க்கு அப்புறம் மனம் திறப்பேன், அது வந்து ரொம்ப ஓபனா பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன? எடப்பாடி தான் தெளிவா முடிச்சிட்டாருங்க. அது 20% எனக்குள்ள ஓட்டுன்னு முடிச்சிட்டாரு. ஓபிஎஸ்ஆல 13 விழுக்காடு ஓட்டு நஷ்டம். நாங்க கூட 3 டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி இழக்க வச்சோம். 15% தான் வரணும். 20 வந்துட்டாரு. அவருக்கு சாதனை, அவருக்கு ஓட்டு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நான் எடுத்த ஓட்டுன்னு அவர் சொல்லிட்டாரு. எருமை அங்க மயிலை இறங்கல் போடுன்னு சொல்றது அது ஒன்றும் பெரிய லாபத்தை கொடுக்காது. பட் நாங்க முயற்சி பண்ணணும், அவர் சேர்த்துக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு பலனளிக்கும் விதமா அவர் அதை முன்னெடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த தேமுதிக அண்ட் பாமக இவங்க எந்த கூட்டணி கூட போவாங்க சார்? தேமுதிக ஆப்ஷன் ஓப்பன் இருக்கிறாங்க. டிஎம்கே ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபாக்கெல்லாம் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. தங்கள் பலத்தை காட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இது போகிறாங்க. பட் அவங்களுக்கு ஒன்று, நான் ஒரு வெல்விஷராட்டு கேப்டன் விஜயகாந்துக்கு 2016 சொல்லி என் பேச்சை கேட்காம அவர், நான் ஆசைப்பட்டேன் முத்தமிழறிஞர் கலைஞரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரும் ஐயா மூப்பனார்ட்ட ஐயா ஐயான்னு வந்த மாதிரி அழகர் சாமி நாயுடு மக்கள் தொண்டர் மகன்கிட்ட ஐயா ஐயான்னு வரணும்னு சொல்லி நான் நல்லதை நினைச்சு சொன்னேன். அவர் தப்பா முடிவெடுத்தாரு. அதே மாதிரி இப்பவும் தேமுதிகவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியை பார்த்துக்கிடுங்க. தலைவர்களுக்கு உள்ள ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியை பார்த்துக்கிடுங்க. எங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஓட்டை எந்த தலைவரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. ஓகே, அவங்களுக்கு ஆப்ஷன் ஏடிஎம்கே ஆப்ஷன் இருக்கு, டிஎம்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன்ல அவங்களுக்கு எது பெட்டர் ஆப்ஷனோ அதில் அவங்க எடுப்பாங்க. வேற யாரை கேட்டீங்க? பாமக 10.5 வச்சு களமாடலாம். அல்லது திமுக ஆப்ஷனை பாமக அன்புமணி க்ளோஸ் பண்ணிட்டாரு. 10.5 வச்சு களமாடலாம். இன்னொன்னு டாக்டர் ராமதாஸ் அவர் திமுக ஆப்ஷனே ஓபன் பண்றாரு. பட் விடுதலை சிறுத்தைகள் இருக்கனால திமுக ஆப்ஷன் வாய்ப்பு இல்லை. ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் வெற்றி வீரர் அவர் தான் தேவை, சூப்பர் புளோஸ் தான். அப்படின்னா கடைசியா டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் ஆட்டு உதயசூரியன்ல அது டாக்டர் ராமதாஸ் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அது பீசிபிள் இல்லை. ஆனா ஒரு இடம் அன்புமணி அலர்ட்டா இருக்க வேண்டிய இடம். என்ன, எந்த இடம் சார்? 96 டாக்டர் ராமதாஸுக்கு 5 பாயிண்ட் எழுதி கொடுத்தேன், கலைஞர் உங்களை சேர்க்க மாட்டாருன்னு. அவரால் தாங்க முடியல. நம்மள இவ்வளவு பெரிய சக்தியை சர்டிபிகேட் வந்து கலைஞர் நம்மளை சேர்க்க மாட்டாருன்னு எழுதி கொடுக்குறானே அப்படின்னாப்புல தீரன் எல்லாருமே உண்டு. 96 அவருக்கு ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா கலைஞர் என்ன கணக்கு போடுறாருங்கிறத நான் திரும்ப சொன்னேன். அதே கணக்கு தான் அன்புமணியை பற்றி எடப்பாடியும் போடுவார். திமுக கட்சி பாமகவை சேர்த்தா திமுக பாமகவை சேர்த்துக்கிட்டு கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால மூப்பனார்னா பிரச்சனை இல்லைன்னு தான் ஒரு வர அப்படிதான் போனார் 96. அதே புள்ளியில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி 30 சீட்டு கொடுத்து அவர் நிலைச்சுக்கிட்டாருன்னா அவர் வந்து நிரந்தர சக்தியா மாறிடுவார். அது ஒரு நாள் நம்மளை அடிச்சுக்கிட்டான்னா இது எடப்பாடியிலே தூக்கி போட்டுட்டு போயிடுவான். ஏற்கனவே 3வது ஐ கணேசன்கிட்ட போனவர். ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள அன்புமணியை விட ராமதாஸுக்கு ஆஃபர் கொடுத்து அன்புமணியை பொலிட்டிக்கலா க்ளோஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. அன்புமணி தான் இதுல அலர்ட்டா இருக்கணும். அவர் விஜய காட்டி அன்புமணி கிட்ட எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறாரா, அல்லது அவரு 10.5 வச்சு
சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் நின்று மிரட்ட போறாங்களாங்கிறது அன்புமணி எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே. நமக்கு அன்புமணி கிட்ட எந்த இதுவும் இல்லை. ராமதாஸ் தான் நமக்கு ஹிந்தி படி கம்ப்யூட்டர் படி ராஜ்யசபா உனக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. நம்ம 98 அவருக்கு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாளரா, அரசியல் தலைமை குழு உறுப்பினரா. மேடத்துக்கு இந்த செய்தி ஷாக்கா இருக்குல்ல? ஷாக்கா இருக்கு. அன்புமணி மேல் நமக்கு ஒண்ணும் இல்லை. கலைஞரே அது பொருந்தா கூட்டணியை உருவாக்கிட்டான், கொள்கையற்ற கூட்டணி உருப்பான், என்ன திட்டி தீட்டாரு. 99 சொல்லிட்டாரு, உங்க ஆட்களை டீல் பண்ண மாதிரி இவங்களை டீல் பண்ண முடியாது டாக்டர், தூக்கி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவனுங்க உங்களுக்கு எதிராட்டே போவானுங்கன்னு ஒரு கட்டையை போட்டு காலி பண்ணிட்டாரு. அப்படிதான் அவர் பண்ணுவாரு. அவருக்கு எதிராக ஒரு கூட்டணியை எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் அவருக்கே பெரிய அதிர்ச்சி. நம்ம அறிவு ஆற்றல் ஐயா தாளிங்க நாடாற்ற பண்ண படித்த துணிச்சல்லாம் அது பயன்பட்டுன்னா கலைஞர் எவ்வளோ பெரிய தலைவர், அதை தான் அவர் கருத்தால பண்ணுவார். டாக்டர் ராமதாஸ் தான் எனக்கு டினை பண்ணாருன்னு நான் சொல்ல முடியுமே தவிர அன்புமணி இல்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள அன்புமணி ராமதாஸ் ரெண்டும் எனக்கு ஒன்று தான். எடப்பாடி என்ன பண்ணுவாருங்கிறத ரெண்டு பேருக்குமே நான் உடச்சி சொல்லிட்டேன். அது அவங்களுக்கு தெரியாதது இல்லை. லெட் தம் டேக் கேர் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட். நான் கடமையா நீங்க கேட்டதுக்கு இது இப்படின்னு நுணுக்கமான விஷயத்த சொல்லியிருக்கேன். இதுல நுணுக்கமான விஷயம், அன்புமணி நினைச்சா நமக்கு ஆபத்து. டாக்டர்னா இனிமேல் நினைச்சுக்கிட மாட்டார். ரொம்ப நாள் வாழணும், டாக்டர் ஆரோக்கியமா வாழணும், மனசார அவரை வாழ்த்துறோம். அரசியல் இதுங்கிறது வேற. அவங்க டாக்டர் எல்லாம் தாக்கு பிடிச்சிட மாட்டாங்க. ஸோ அன்புமணி தாக்கு பிடிச்சிடுவாருங்க. எண்ண ஓட்டம் எடப்பாடிக்கு இருக்கும். இது ரத்தத்துல ஊர்ன ஒரு எண்ண ஓட்டம். அன்புமணி புரிஞ்சுக்கிடணும். நாங்க வெளிப்படையா உடச்சி பேசக்கூடியவன். அன்புமணி புரிஞ்சுக்கிடணும். ஓகே, நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் சார். நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.